இன்னைக்கு புச்சர் பண்ணாம பாருங்க ஒரு சம்பவம் லைஃப்ல மறக்க மாட்டேன். அக்கா நீதான் என் செல்லக்குட்டின்னு நல்லா தான் உட்காந்து கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு போன் உடைஞ்சு நொறுங்குற ஒரு ஓசை கேட்டது. அதை பார்த்து என் இதயமும் சுக்கா உடைஞ்சு நொறுங்கிருச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி தான் மதுவோட போனை சுக்காவாக்கு நான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? நீங்க என்னடா அதுன்னு கேட்டா ஷிண்டு தான்ன்ற மாதிரி ஷிண்டு ஒரு லுக் விட்டான் பாருங்க. சரியான கல்பிரட் ஃபெல்லோங்க. குழந்தையை திட்டி என்ன பிரயோஜனம்? என்ன இருந்தாலும் நான் அங்க வச்சிருக்க கூடாது இல்லையா? ஆனாலும் இன்னைக்கு இந்த பம்பர மண்டையனை விடக்கூடாது, வம்பிழுக்கணும்னு எனக்கு நம்ம ஆயிருச்சு. மேல சேட்டை செஞ்சுக்கிட்டே இருக்கிற வாடா புச்சரே, நீதான் எனக்கு போன் வாங்கி தர போறேன்னு அவனுக்கு ஒரு சொக்காவை மாட்டி விட்டு குண்டு கட்ட ஆட்டோக்குள்ள தூக்கி போட்டு கடைக்கு இழுத்துட்டு போயிட்டு போண்டாவா என் போனை தள்ளி விட்டதும் நல்லதா போச்சு. இதை ஒரு சாக்கா வச்சு மதுபாலங்கிட்ட ஒரு புது போன் ஆட்டைய போடலான்னு ஓவர் ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன் ரெடின்னு சுட ஸ்கிரீனை மட்டும் மாத்தி என் கையில கொடுத்துட்டான். ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நடந்துச்சு பாருங்க ஒரு பஞ்சாயத்து. அதுதான் ஹைலைட். அம்பி பூச்சியா கிடந்த ஷிண்டுக்கே நீங்க கோவம் வந்து ஏன்டா அக்காவோட போனை உடைச்சேன்னு அவனை விரட்டி வெளுத்து வாங்கிட்டு இருந்த. பச்சை மண்ண பாவம்னு சொல்றதா அந்த காமெடி டைம்னு சொல்றதான்னு நானே குழம்பு போயிட்டேன்.